வணக்கம். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையான மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் 20வது பதிகமான திருப்பள்ளி எழுச்சி பாடல்களில் 8வது பாடல். இதனை பாடி இறையை எழுப்புவோம் வாரீர். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரைத்திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே, மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக என்கிறார் மாணிக்கவாசகர். இறைவன் எளிமையானவன். அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் மட்டும் இருந்தால் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. பாடலை கேட்டு அல்லது பாடி இறையருளை பெறுவோம். நாளை அடுத்த பாடலுடன் சந்திப்போம். ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் அன்பு வணக்கம் கூறி, மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடலை ஒளிபரப்பி மக்களின் மனதில் ஆன்மீக சிந்தனையை எழுச்சியுற செய்யும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மயிலாடுதுறையிலிருந்து ரா விஜயா. நன்றி, வணக்கம்.